என்னால மேடை ஏறி ஒரு பெரிய பேச்சாளர்களை இருக்கிற மேடையில என்னால பேச முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தாலும் எனக்கு 20 வயசு தான் ஆகுது அப்படின்னு என்னை செலக்ட் பண்ணாம டிஸ்குவாலிஃபை பண்ண மேடைகள் நிறைய இருக்கு சார். ஒரு அளவுக்கான ஒரு அடையாளத்தோடு நம்ம வந்திருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நல்லா பேசி விட்டோம்னா நம்ம அடுத்த பட்டிமன்றத்துக்கு அவர் கூப்பிட மாட்டாருன்ற நினைவுக்கு நம்ம வந்துடணும். ஒரு பட்டிமன்றத்தில் நம்ம நல்லா பேசி கைத்தட்டல் வாங்கிட்டோம்னா அடுத்த பட்டிமன்றத்துக்கு அந்த நடுவர் நம்மளை கூப்பிட மாட்டார் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா அவருடைய இடத்த நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அவருக்கு. முதல்ல ஒரு சின்ன பொண்ணா ஒரு இளைய பேச்சாளராக பேச வரும்போது நிறைய பெரிய மேடைகள் நமக்கு கிடைக்காது. அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஃபேம் ஒரு ரீசன், இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஒரு ரீசன், அதே மாதிரி வயசு, எல்லாரும் சொன்ன மாதிரி வயசு ஒரு காரணம். இப்போ ஒரு நடுவர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு நிறைய செட் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி சுற்றி இருக்க சமூகமும் சொந்த பந்தமும் இவங்க பேச்சாளராக அங்கீகரிக்கப்பட்டு மரியாதை கிடைச்சா கூட பட் இன்னொரு பிரச்சனையை நம்ம மேலே தூக்கி வைக்கிறது இருக்குல்ல, இன்னொரு விமர்சனத்தை நம்ம மேலே வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் தான் என்னன்னு கேட்குறேன். மனைவி பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கும்போது ஒரு கணவன் அனுபவிக்கிற அந்த சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுறதுக்கான ஒரு களமாக இதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க சார். முதல்ல என் மனைவி அதிகமாக கேட்காத ஒரு விஷயம் என்னென்னா என்னோட குழந்தையோட அழுகுங்க சார். அவங்க அதிகமாக அழுகையை கேட்டதில்லை. எதுக்கு அழுகுன்னு கூட சில நேரம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க என்னென்னு பாருங்கன்னு சொல்லும்போது சொந்த பந்தத்துக்கெல்லாம் மத்தியில் நான் தான் எந்திரிச்சு போய் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க சார். அப்போ வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லும்போது யார் வீட்டுக்காரு, இதில் யார் மனைவி யார் கணவனே தெரியலை, அதனால் நீயே பிள்ளைகளை அவ்வளோ கொஞ்சம் பிள்ளைகளை பார்க்க சொல்லு, வீட்டை பார்க்க சொல்லு, குடும்பத்தை பார்க்க சொல்லு அப்படின்ற ஒரு விமர்சனம் சொந்த பந்த மத்தியில் அது ஒரு பெரிய விமர்சனக்காரங்க சார். அதே மாதிரி வீட்டு தேவைகளுக்காக நான் தான் சார் சில நேரம் வெளியே போக வேண்டியது இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு இப்போ பால் வாங்க போனால் நான் தான் போகணும், சந்தைக்கு போனால் நான் தான் போகணும், ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட நான் என்னோடய வேலைக்கு மத்தியில் ரேஷன் கடைக்கு கூட நான் தான் சார் போயிட்டு வரேன். ஸோ ஒரு முழுமையான ஆண்மகனாக நம்ம அதை செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்மகனாக வேறு ஒரு சிந்தனையிலையும் வேறு ஒரு சமூகத்திலையும் இந்த சமூகம் பார்க்கும்போது இன்றைக்கி அவங்களோட வேலையும் அவங்களும் ஆசிரியராக இருக்காங்க சார். ஆசிரியர் அவங்களோட தனிப்பட்ட அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இந்த பேச்சு மூலமாக கிடைக்கும்போது, ஏன்னா நாங்கள் காதல் திருமணம் செஞ்சவங்க சார். இந்த சமூகம் ஒன்றுமே அங்கீகரிக்காத ஒரு விஷயம் இந்த காதல் திருமணம் தாங்க சார். இப்போ அது மூலமாக 2 வீட்டு சைடுமே சந்திச்ச அவமானங்களை இன்றைக்கி அவங்களோட மேடை பேச்சு அவங்க வீட்டில் என் வீட்டில் இந்த சமூகத்துக்கான பார்வையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு சார். பட்டிமன்றம் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சியாக சில விஷயம் இருக்குது, ஆனால் உண்மையாக ஃபேக்டாக அது ஃபேன்சியான விஷயம் கிடையாது சார். இப்போது ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கின பேச்சாளர்களுக்கு அது ஒரு ஃபேன்சியான விஷயம், ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் எல்லாம் பேமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்குது. ஆனால் எங்களை மாதிரி ஒரு இளைய தலைமுறை புதுசாக பேச வரவங்களுக்கு அது ஒரு முள் பாதை தான் சார். அதில் இதை தான் நான் இந்த ஷோவில் நான் அட்ரஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு நான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட நினச்ச விஷயம் இதுதான் சார். நீங்கள் முன்னாடி கேட்டீங்கல்ல ஒரு என்னென்னு இழக்கிறீங்க அப்படின்னு, எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்குறதும் என்னென்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது நான் என்ன முடிவெடுக்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே என்னை விட ஒரு 2 வயசோ 3 வயசோ பெரியவங்க தான். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே என்னுடைய பட்டிமன்ற வாய்ப்புக்காகவும் அடுத்து வரக்கூடிய மேடைகளுக்காகவும் நான் பயன்படுத்திக்கிறதுக்காக ஏற்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப இப்போ அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய வலி அனுபவிச்சிருக்காங்க. அதனால் நான் எங்கேயும் அவங்கள கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த மேடை ரொம்ப முக்கியம். நான் அங்கே போய் என்னை இப்போ ப்ரூவ் பண்ணணும், அங்கே ப்ரூவ் பண்ணி இந்த பையன் நல்லா பேசுகிறான், அடுத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நல்லா பேசணும் முதல்ல. 2வது அங்கே இருக்கிறவங்கள நெட்வொர்க்கிங் பண்ணணும். அங்கே இருக்கவங்க இப்போ ஃப்ரெண்ட் பிடிச்சோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணியோ இதுக்கு நான் அவங்க கூட பழகணும். அதனால் நிறைய நேரங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது இருக்குது. இப்போது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வருமானம் மட்டும்தான் முக்கியமான வருமானமாக இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நான் என்னுடைய பேச்சு துறையும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துலையும் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, பல பேர் இன்றைக்கி 5 டிஜிட்டில் வருமானம் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் சம்பளமாக 5 டிஜிட்டில் பல பேர் வாங்குறாங்க. ஆனால் எங்களால் அப்படி வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு அது ஒரு முள்படிக்கையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான
டைரக்டான காரணம் என்ன? என்னோட வயசு சொல்லுவேன் சார். என்னால மேடை ஏறி ஒரு பெரிய பேச்சாளர்களை இருக்கிற மேடையில என்னால பேச முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தாலும் எனக்கு 20 வயசு தான் ஆகுது அப்படின்னு என்ன செலக்ட் பண்ணாம டிஸ்குவாலிஃபை பண்ண மேடைகள் நிறைய இருக்கு சார். அதாவது வயசு கம்மியா வயசு இருக்குங்கறனாலயே கம்மியா பேச இருக்கு, வந்து உன்னால வாய்ப்பு பேச கொடுக்கறதில்ல. முடியாது. இதே மனுஷங்க உனக்கு மெச்சூரிட்டி அதிகமா இருக்கணும் பேசுறாங்க, ஆனா வயசை குறை சொல்லி மேடைக்கு அழைக்காம உங்களால பேச முடியாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வயசையும் நிறைய பேர் காரணமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு 20லேருந்து ஒரு 23 25 வயசு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் ஒரு ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கீழே இருந்து பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாம் வந்து கூட்டிகிட்டு போவோம், ஆசையாக அண்ணா கூட்டிகிட்டு போவேன், நான் எங்கள் பெரியம்மா பையனை கூட்டிகிட்டு போவேன், இல்லை எங்கள் அப்பாவை கூட கூட்டிகிட்டு போவேன். அப்படி இருக்கும்போது அப்பா அண்ணா அவங்கெல்லாம் வந்து ஜென்ஸ் சைடில் தான் நினச்சிருப்பாங்க. அப்போ இவங்க ஏதாச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க நான் பேசும்போது. அப்படி கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே வலிக்கும். அது எனக்கு அவங்க வந்து அதை வந்து எங்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க, எங்கள் பொண்ணு இதிலே டவுன் ஆயிருமோ அப்படி சொல்லிட்டு. ஒரு சில சமயம் எனக்கு அதாவது நான் வந்து அங்கே பேசிட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு தனியாக நடந்து போனால் யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்பர் கேட்பான், இல்லை இன்ஸ்டா ஐடி கொடுன்னு கண்டிப்பாக கேட்பான். இது ஒரு 2-3 மேடையில் வந்து நடந்திருக்கு சார். அப்போ வந்து அதை வந்து நான் வந்து வீட்டில் போய் அப்பா அங்கே இருப்பார் இல்லை அண்ணா இருக்காருன்னு நான் போய் சொல்லுவேன்னு நினைப்பேன். ஆனால் சொன்னால் அடுத்த மேடைக்கு நான் போவேனா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இல்லை நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியும், எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னை சுற்றி இருக்க இந்த சமுதாயத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லுவார். அதோட இது பண்ணுறோம் சார். அது மட்டும் இல்லாமல் எல்லா பேச்சாளரும் ஏன் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா இளம் பேச்சாளர்கள் அனுபவம் இருக்கா, நீங்கள் மேடை கொடுத்தா தானே எங்களுக்கு அனுபவம் இருக்கும், எடுத்த உடனே அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கானா எந்த மேடையுமே பார்க்காம இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வரானா ஒரு 2 மேடை கொடுத்து பாருங்க. பட்டிமன்ற மேடைகளுக்குள்ள முக்கியமான யாரும் குறிப்பிடாத ஒரு பிரச்சனை சார். இவங்களுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வளர்ந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருப்பாங்க, ஒரு ஆசிரியராக இருப்பாங்க, அவங்க வந்து எங்கிட்ட ஈகோ பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து அவங்களோடய பேசிக்கிட்டு இருப்பாங்க, மேலே அணி பேச்சலராக நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் தனிப்பட்ட முறையில் நிகழ்ச்சி தனியாக வாங்கிட்டேன். அது நடுவராக பண்ணும் பொழுது என்னோட பேசக்கூடிய அத்தனை பேரை எனக்கு கழட்டி விட்டுட்டாங்க. லாஸ்ட் நேரத்தில் வந்து என்ன காரணம்னா ஈகோ, நாங்கள்லாம் இருக்கிறப்ப நீ நடுவராக எப்படி உட்காரலாம் அப்படிங்கிற ஈகோ. முக்கியமான விஷயம், இவங்களுக்குள்ளாரே மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும் சார். அது வெளிப்படையாக இங்கே யாருமே பேசவே இல்லை. இப்போ நான் வளர்ந்து வரானா பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு மட்டும் அது ஒரு சில பேருக்கு ஐயா சொன்னாங்களே வளர்த்து விடுற மாதிரி, அது மாதிரி மிகவும் அற்பமான நபர்கள் மட்டும்தான் சார் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க எத்தனை மேடை இப்போ 60 மேடை பேசுகிறவர் இருந்தால் கூட நமக்கான வாய்ப்பை கொடுக்காம ஒரு நடுவர் வந்து அவரே தான் நான் பேசுகிறப்ப முழு நேரத்தையும் ஐயா எடுத்துக்குவார். அவரே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எனக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் குறுக்கிட்டுருவார். நிறைய மேடைகளில் நாங்கள் அவாய்ட் பண்ணப்படுறோம், ஏன்னா கலராக இல்லை. ஒன்று திபு பாரதி இந்த மேடைக்கு சூட் ஆக மாட்டா, கலரா இருக்கிற பொண்ணு, அதுவும் சின்ன வயசுல இருக்கிற பொண்ணு வேணுமா. என்னுடைய வயதெல்லாம் என் குடும்பத்திற்காக நான் தியாகம் பண்ணிட்டேன். நான் இப்போ 40 வயசுல இருந்து தான் நான் பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடையது அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு இலக்கிய பேச்சாளராக மாறணுங்கிறதுக்காக நான் தமிழ்ல BA MA BEd முடிச்சு இலக்கிய பேச்சாளராக வலம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நிறைய ஊர்களில் திருவிழாக்கள்ல கொடை விழாக்கள்ல ரசிகர்கள் என்ன ஆசைப்படுறாங்க தெரியுமா, விஜய் பாட்டு கூட நம்ம நயன்தாரா பாடுற பாட்டை பாடுங்கிறாங்க. இப்படி இலக்கிய பேச்சாளர்கள் சில மேடைகள்ல வரவேற்பு பெறுது இல்லை சார். இப்போ நாங்க மேக்கப் பண்றோம் சார். திருமணத்திற்கு முன்னாடி நான் மேக்கப் பண்ண அப்பா அம்மா இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க வீட்டுக்காரருடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? நான் நல்லா மேக்கப் பண்ணாதான் எனக்கு மேடைகள்ல திபு பாரதி சார் நல்ல கிராண்டா லுக்கு மேடைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நல்ல சாரி கட்டி மேக்கப் பண்றோம். இந்த சட்டையில கூட குண்டு வைக்கிறோம் சார். என் வீட்டுக்காரர் வயிற்றுச்சல்ல சொன்னாரு, அவன் கிட்னில கல்லு வச்சுக்கிட்டாலேறான், நீ என்ன சட்டையில குண்டு வச்சுக்கிட்டாலேறியே அப்படின்னு சொன்னாரு. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மாவட்டத்தில் புதுசாக வந்திருக்கிறது இந்த வள்ளி கும்மி ஆட்டம். அது முதல்ல ஃபேமஸ் ஆக கிடையாது, ஆனால் இப்போ பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம். போன வருஷம் அது என்னது வள்ளி கும்மி ஆட்டம்னு சொல்லுவாங்க. வள்ளி கும்மி ஆட்டமா? ஆமா, அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஆடுற அந்த ஒரு கலை. அது வளரட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை. பட் எங்களோட பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு இருந்த அந்த பட்டிமன்ற வாய்ப்பு நிறைய பறிக்கப்படுது. இப்போ நேரத்தை அது கொடுத்துட்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பேனர் கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இவங்க சொன்ன மாதிரி தான் டிவி நிகழ்ச்சியில் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க ஒன்று கூப்பிட்றாங்க. ரெண்டாவது நகைச்சுவை, டிவி நிகழ்ச்சியில் பட்டிமன்றம் பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருப்பாங்க. சும்மா கிண்டல் அடிச்சு கேலி கிண்டல் அடிச்சு டபுள் மீனிங்கில் வேறு நிகழ்ச்சியில் பேசுகிறவங்க கூப்பிட்டு நடுவராகவும் போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ஒரு இதாகவும் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது எங்களுக்கு சார். 2 கருத்து சார். முதல்ல வந்து 6 பேச்சாளர்கள் போடும்போது கடைசியாக உள்ள பேச்சாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும்னாங்க. எங்களுக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார், நாங்கள் கண்டென்ட் நிறைய எழுதிட்டு போவோம். முதல்ல பேசுகிற பேச்சாளர்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுத்துருவாங்க சார். நாங்கள் கிட்டத்தட்ட 3 to 4 hours அந்த ஸ்டாண்ட் பையாக
இருப்போம். எங்களுக்குரிய நேரம் வரும்போது நாங்க பேசணும்னு எதிர்பார்க்கும் போது டைம் ஓவர்னு சொல்லிடுவாங்க சார். நியர்லி 5 மினிட்ஸ் தான் சார் இருக்கும். நாங்க ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்ல 2 பாயிண்ட்டை நாங்க பதிய வச்சு மக்கள் மனசுலையும் இடம் பிடிக்கணும், நடுவர் மனசுலையும் இடம் பிடிக்கணும் சார். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது வந்து மத ரீதியாக வந்து நான் ஒரு கிறிஸ்டின் சார். நான் போயிட்டு வரும்போது அந்த குரூப்பிடிசம் அங்கே இருக்காது சார். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என் கணவர் என்னை அனுப்பிச்சிருவார் சார். பக்கத்தில் உள்ள மாமியாரோ இல்லை சொந்தக்காரங்களோ வந்து என்ன ஆனந்து நேற்று உன் ஒய்ஃபு போனாலோ, சரி ஜென்ரலாக கூட்டிகிட்டு போகலாம்ல, கோயில் திருவிழாவை குறைச்சிக்கலாம்ல. இன்னொன்று சண்டே நாங்கள் கம்பல்சரி மாஸ் போனோம். அதை மிஸ் பண்ணும்போது ஈவினிங் போய்க்கலான்னு பார்ப்போம் சார். என்ன இஷ்டத்துக்கு உன் ஒய்ஃபு தூங்குறா எந்திரிக்கிறா ஒன்றும் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க சார். இதனால எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு சொல்லலைனாலும் ஒரு மன வருத்தங்கள் 2 பேருமே வந்து ஒரு 2-3 நாள் அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் சார். அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையை சுற்றி உள்ளவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருக்கிறனால அது கேட்குறேன். ஆண்களுக்கு வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு. பெண்ணாக வேற என்ன பிரச்சனை இருக்கு சார்? அங்கே போகும்போது ஒரு சில பேர் வந்து நம்மள்ட்ட நல்லா அப்ரோச் பண்ணுவாங்க சார். ஒரு சில பேர் வந்து வேற ஏதாவது நீங்கள் கண்டென்ட் கொடுப்பீங்களா? இப்போ நானே வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சார். நான் நடுவர் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து நீங்கள் வந்து வேற கமெண்ட்ரி மாதிரி, கபடி கமெண்ட்ரி மாதிரி இந்த மாதிரி வருவீங்களா, கவர்ச்சிகரமான ஆடை அணிவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தமிழை வளர்க்கணும்னு சொல்லிட்டு உடை நீட்டாக அணிந்து எங்களோட கண்டென்ட்டை நாங்கள் மக்களுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்த மாதிரி தெரியப்படுத்தணும்னு விரும்புகிற இடத்துல அதுக்கு ஆடை முக்கியம் அல்ல சார். எங்களுடைய மனசில் உள்ள கருத்து மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல போகிற இடத்துல அந்த மாதிரி கேட்க கூடாது சார். இப்ப நான் கல்லூரி படிக்கிற காலத்திலே பேச ஆரம்பிச்சேன். ஆனா நல்லா பேசுகின்ற எனக்கு கல்லூரியில அன்னைக்கு பேச்சாளர்களாக இருந்த பேராசிரியர் பெருமக்கள் எங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரல. இதை நான் நோட் பண்ண விரும்புறேன். நல்லா பேசக்கூடியவன் என்ற நிலையில் இருந்தும் கூட அன்னைக்கு பேராசிரியர் பெருமக்கள் எனக்கான வாய்ப்பை தரல. அப்பதான் ஆத்துக்கு பாதை சொல்லி யாரு கொடுத்தது தானாக பாதை கொண்டு நடப்பது அப்படின்ற மாதிரி இவர்கள் என்ன நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது, வாய்ப்பை நாமே உருவாக்குவோம் என்று சொல்லி என்னுடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் முத்துக்கணியன் பேரு, அவரை நடுவராக கொண்டு ஊருக்கு நாங்கள் ஓடி சென்றோம். ஊருக்கா போட்டு நாங்கள் பட்டிமன்றத்தை நாங்கள் அமைச்சோம். ஏன் தெரியுங்களா? நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி தரவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அப்படியெல்லாம் உருவாக்கி தத்தி 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 மேலே வந்தா ஓர் அளவுக்கான ஒரு அடையாளத்தோடு நம்ம வந்திருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நல்லா பேசி விட்டோம்னா நம்ம அடுத்த பட்டிமன்றத்துக்கு அவர் கூப்பிட மாட்டார் என்ற நினைவுக்கு நம்ம வந்துடணும். ஒரு பட்டிமன்றத்தில் நம்ம நல்லா பேசி கைத்தட்டல் வாங்கிட்டோம்னா அடுத்த பட்டிமன்றத்துக்கு அந்த நடுவர் நம்மளை கூப்பிட மாட்டார் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா அவருடைய இடத்தை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அவருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பட்டிமன்றம் என்பது அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது. நீங்க சொல்ற இந்த சாதி அடையாள கைதட்டல் வாங்கிட்டா அவரை கூப்பிட்டு நடுவராக்கிடுவாங்க அப்படி என்ற நம்பிக்கை பேச்சாளரா இருக்கிறவர் அடுத்த நடுவராக்கிடுவாங்க, ஷோ அவர் கொடுத்துருவாங்கன்னு பயம் இருக்கிறது. இன்னொன்னு பட்டிமன்றம் என்பது மார்க்கெட்டிங்கா போயிடுச்சு. இப்ப நம்ம கூப்பிட்டு ஒரு நடுவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் அடுத்து ஒரு பேச்சு மேடைக்கு நமக்கான வாய்ப்பை தருவாரு அப்படின்ற மாதிரியான மார்க்கெட்டிங் பேச்சாளர்கள் நீங்க மார்க்கெட் பண்ணி நடுவரையும் சேர்த்து கூட்டு போகணும். அப்பதான் அவரு போற இடத்துக்கு உங்களை அப்படிதான் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு நடுவருக்கு நீங்க ஒரு பிசினஸ் கொடுக்கணும், அவரு கொடுப்பாரு. அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. எல்லாருமே சொல்றது இன்னைக்கு பட்டிமன்றங்கள் இப்படி கேளிக்கை கூத்தாயிருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் கல்லூரியில் படிக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் சமுதாயம் தான் பெரும்பாலும் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை தாண்டி புத்தகங்கள் செய்தித்தாள்களை தாண்டி அவங்களுக்கு மோகம், சினிமா மோகம், தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஃபேமுக்கும் ஒரு இதுக்கும் அவங்க ஆட்பட்டுருக்கனாலுமே கல்லூரியிலுமே நாங்கள் ஒரு கெஸ்ட் கூப்பிடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபே வந்து அவங்க எவ்வளோ ஃபேமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை பார்க்க சொல்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. அவங்கள தான் நண்பர்களே நிறைய பேருக்கு அவங்கள தான் பிடிக்கும். அது என்னமோ ஒண்ணுதான். முன்ன இந்த காலத்து கல்வி நிலையங்கள்லாம் எவ்வளோ படிச்சிருக்காங்க, என்ன அறிவோடு இந்த சமூகத்துக்கு கருத்து சொல்றாங்கன்னு பார்க்கறத விட எவ்வளோ ஃபாலோஸ் வச்சிருக்காங்க, என்ன வீடியோ போடுறாங்கன்னு கூட பார்க்காம நிறைய கல்வி நிலையங்கள் அவர்களை கூப்பிட்டு ஒரு இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக நிறுத்தி ஒரு செலிபிரிட்டியாக அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுங்கிற நிறைய கல்லூரிகளில் அது இப்போ நடக்குதுங்கிறத ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி பட்டிமன்றங்களையும் இப்போ இருக்க மக்களுமே வந்து அதே கேளிக்கை கூத்துக்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆர்கனைசர்ஸுமே இப்போ வந்து பட்டிமன்றங்கள் அறிவு சார்ந்தது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நகைச்சுவையாக பேசுங்க, இப்படி பேசுங்க அப்படிங்கிற வேண்டுகோள்களை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசாகுதுமா? எனக்கு 21. 21 வயசு. எவ்வளோ வருஷமாக பட்டிமன்ற பேச்சு பேசுகிறீங்க? நான் பட்டிமன்றம் இப்போ சமீப காலமாக தான் பேசிட்டு இருக்கேன். பள்ளி பருவத்திலேருந்தே தமிழ் பேச்சு தொடர்ந்து பேச்சு போட்டிகள். நீங்கள் வெளியில் போய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க? முதல்ல ஒரு சின்ன பொண்ணா ஒரு இளைய பேச்சாளராக பேச வரும்போது நிறைய பெரிய மேடைகள் நமக்கு கிடைக்காது.
அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஃபேம் ஒரு ரீசன், இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஒரு ரீசன், அதே மாதிரி வயசு, எல்லாரும் சொன்ன மாதிரி வயசு ஒரு காரணம். இப்போ ஒரு நடுவர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு நிறைய செட் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி அதான் ஒரு நமக்கு குரூப்பிசம்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு இவங்களோட சேர்ந்தவனாங்களா தான் நீங்க என்ன கூப்பிட்டுக்கணும், அணியா வச்சுக்கணுங்கிற ஒரு குரூப்பிசம். நான் 11th படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே பட்டிமன்றத்துக்கு வரேன். இந்த பட்டிமன்றத்துக்கு காரணமாக இருந்தது என்னுடைய குருநாதர் தான் இருக்காங்க, சீதாராமன். அவங்க தான் ஆக்சுவலாக வீட்டில் வந்து நான் அதிகமாக வாய் பேசுவேன். இந்த வீடு தான் என்னை வந்து பட்டிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போனது. எப்படின்னா நல்லா வாய் பேசுவேன். அதனால நீ இங்கே இவ்வளோ வாய் பேசுகிறல்ல, நீ வந்து பட்டிமன்றத்தில் வந்து பேசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது இவங்க தான். ஆனால் இன்னைக்கு அப்படி போனது தான் தப்போன்னு நினைக்கிற அளவுக்கு கூட இந்த ஃபீல்டில் நான் அதிகமாக அனுபவிச்சிருக்கேன். எதனால சொல்ல வரேன்னா சார், என் 11th படிக்கும்போது பசங்க, நான் ஒரு 27 பசங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். மற்ற பசங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க சார். எனக்கு எதனால் அப்படிங்கிற எனக்கு ஒன்றுமே தெரியாது. பேசவே மாட்டாங்க. 12th முடிக்கிற டைமில் தான் எல்லா பசங்களும் என்கிட்ட பேசுவாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பிடி பீரியட் உண்டு, எல்லாரும் விளையாட போயிட்டாங்க. நான் விளையாட போகலை. நான் ஒரு பொண்ணா யார் கூட விளையாட முடியும்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன் கிளாஸில். அப்போ தான் ஒரு பையன் எனக்கு சொல்லி கொடுத்தான், நீ வந்து 11th படிக்கும்போது நீ யார் கூடலையும் ஓடி போயிட்டியான்ல, அதனால தானே உங்கள் வீட்டில் ஒன்றை பிடிச்சி வச்சு இந்த 11th 12th ஒன்றை படிக்க வச்சுருக்காங்க. ஒரு வருஷம் கேப் எனக்கு இருந்தது சார். அதுக்கப்புறம் இந்த கேப்புக்கு அப்புறம் நான் வந்து 11th 12th பண்ணேன். ஒன்று ஓடி போயிட்டியாம்லா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓடிலாம் போகலை. நைட்டு பட்டிமன்றம் போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தேன், காரில் வந்தேன். அதை பார்த்துட்டு நீ ஓடி போயிட்டியாம்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா சார், பெண் பேச்சாளர்களாக பஸ் ஸ்டாண்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது சார். 12 மணிக்கு ப்ரோக்ராம் முடியும். ஆனால் 12 மணிக்கு முடிஞ்சால் எங்கள் ஊர்லலாம் பஸ் கிடைக்காது. கன்னியாகுமரி பஸ் வந்து விடிய காலம் 4 மணிக்கு தான் இருக்குது. அத்தனை மணி நேரம் நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டே இருப்போம் சார். உட்கார முடியாது. ஏன்னா மற்ற லேடிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஜென்ஸாக தான் இருப்பாங்க. உட்கார்ந்தா அவங்களுடைய பார்வை வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஏன்னா ஒரு பேச்சாளராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பட்டு உடுத்திருக்கிறோம், பூ வச்சுருப்போம், தலையில் ஹேண்ட்பேக் போட்டிருப்போம், கழுத்தில் செயின் போட்டிருப்போம். இதை போட்டுட்டு போனோடனே அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா வேறு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அதுவே நம்ம பட்டிமன்ற மேடையில் இருக்கும்போது பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும். அதே இரவு வந்து யாரும் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டில் தனியாக இந்த உடையாலங்காரத்தோடு நிற்கும் போது அவங்களோட பார்வை முதல்ல தப்பான எண்ணங்களோட. கண்டிப்பாக சார், இது இந்த மாதிரி பார்க்குறாங்களா, இது ஒரு வழி சார். இன்னொரு வழி எப்படின்னா, நம்ம உடல் ரீதியாக நமக்கு ஒரு வலி இருக்கும். பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையில் ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது சார். பஸ் ஸ்டாண்டில் உட்கார முடியாமல் 4 மணி நேரமும் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டே இருந்திருக்கோம் சார். அதனால உடல்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள். இன்னொன்று, பேச்சாளர்கள் மொத்தம் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன விஷயம் தெரியுமா, பேச்சாளர்கள் யாரும் நிம்மதியாக தூங்குனது கிடையாது, 3 வேளை ஒழுங்காக சாப்பிட்டது கிடையாது, சந்தோஷமாக யார்கிட்டையும் பேச முடியாது. இந்த 3ஐயும் இழந்து தான் ஒரு பேச்சாளர்கள் அங்கீகாரத்தை எல்லாரும் எடுத்திருக்காங்க.